எப்போ வந்தாலும் பூட்டியே இருக்குது இந்த வீடு. டேய் கந்தா, கந்தா. யாருப்பா? ஏம்பா இந்த வீட்டுல இருப்பான கந்தா எங்க போய்க்கிறான் அவன்? அவன் வேலைக்கு போய்க்கிறான்பா. எப்போ வந்தாலும் வீடு பூட்டியே இருக்கிறான்பா. காசு வாங்கினான்பா, இன்னும் தரவே இல்லப்பா. நல்ல பையனாச்சே, குடுத்துருவானே. நீ தான் நல்ல பையன்ற. வாங்கும் போது பழம் மாட்டம் வாங்கினா. இப்ப நான் வந்து போயின்னுக்கிறேன். எவ்வளவு காசு கொடுத்தீங்க? 5000 ரூபாய் குத்துக்கிறேன்பா. அட என்னப்பா 5000 ரூபாய் நான் தரேன், உக்காருங்க. அட என்னப்பா அவன் வாங்கின காசை நீ தரேன்ற, ரொம்ப பெருமையா இருக்குதுப்பா. சில பேர் என்னங்க இருக்குது, மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணணும்பா. அத மாதிரி ஹெல்ப் பண்ணி தான் அவன் கொடுத்தேன், இன்னும் காசு தரல. அதான் நான் தரேன்னு சொல்லிட்டேன், அதை பத்தி ஏன் பேசுறீங்க? உன்ன மாதிரி மனுஷன் யாருக்குமே வராதுப்பா. அண்ணா கந்தானா, கந்தானா. கந்தா வீட்டுல இல்ல, வேலைக்கு போய்க்கிறான். நோ 500 ரூபாய் வாங்கிச்சு, நான் தரேன்ச்சு. இப்ப வீட்டுல இல்லன்றியா? ஏய் 500 ரூபாய் தான்டா. என்னடா ஒருத்தனை அசிங்கப்படுத்த கூடாது. நான் நீ தர பின்ன அசிங்கப்படுத்துற அவனை போய் பாவம். என்னப்பா ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு உதவி பண்றியப்பா நீ? எங்க அப்பா பிறக்கும் போதே ஞானப்பால் ஊத்தி வளர்த்தாரு. அடாடா ஞானப்பால் கேள்விப்பட்டுக்கிறேன். இது என்ன இது புதுசா இருக்குது ஞானப்பால்? அறிவு, புத்தி, பண்பு, அன்பு. அடாடா ரொம்ப கிரேட்னா. அப்பா என்ன பண்ணியிருந்தாரு? சைக்கிள் ஷாப்ல காத்து அடிச்சிருந்தாரு. ஒரு சைக்கிள் ஷாப் வச்சிருந்தவரு உன்னை இவ்வளவு ஞானமா வளர்த்துக்கிறாருப்பா. அண்ணா இந்த காசு நீயே தையா இல்ல அவர்கிட்ட வாங்கிட்டானா? டேய் அறிவு கிட்ட முட்டாள். அவர் என்ன சொல்றாரு? மனுஷன் கிட்ட அன்பு, பண்பு, அறிவு, புத்தி எல்லாம் இருக்கணும்னு சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியலண்ணா. காசு குத்தா போயிடுவேன். அட பைத்தியக்காரா, எவங்கிட்டே வாங்கின காசு அவர் உனக்கு கொடுக்குறேன்றாரு. இதுல இருந்தே தெரியலையா அவரோட பண்பு பத்தி? அவர் சின்ன பையன், போவோ புரிஞ்சுக்குவான். அவனையா மிரட்டுறீங்க? அடா உன்னை திட்டுறதை விட அவரால் தாங்கிக்க முடியலையா? இது கூட உனக்கு புரியல. தம்பி வாங்கிட்டு வாங்கிக்கப்பா. குண்ணா இவ்வளவு சொல்லிங்கிறேன். வாங்குறேன் தொலைச்சு போடுவோம், தொலைச்சு ராஸ்கல். நேத்துக்கு நச்சா போய் காசு யார்கிட்ட குத்தி அவன்கிட்ட போய் வாங்குறா. இப்ப நல்ல மனுஷங்கிட்ட வாங்குற. விடுங்க சின்ன பையன். அடாடா என்ன பெருந்தன்மை. தம்பி பார்த்து போப்பா, அங்க முள்ளெல்லாம் இருக்கா? நான் முள்ளெல்லாம் ரொம்ப இருக்குமாண்ணா? ரொம்ப அதிகமா இருக்கேன்ப்பா. இங்க வா, என் செருப்பு போட்டுன்னு போ. இந்த நடந்து போறியோ, ஏதாவது குத்திக்காதே. போட்டுக்கோ. நான் உன் செருப்புக்கு நீ என்ன பண்ணுவ? தம்பி நீ சின்ன பையன், நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன், நீ போட்டுன்னு போப்பா. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி சொல்லி என்ன பிரிக்காதப்பா. அப்பா சித்தப்பா மாதிரிப்பா. தேங்க்ஸ்ண்ணா. அடாடா என்னால முடியலைங்க. நான் கர்ணனை சினிமாவில் தாங்க பாத்துக்கிறேன். இப்ப நேர்ல பார்த்த மாதிரியே இருக்குதுங்க. எவ்வளவு சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம்? கொடுத்து வாழணுங்க. கெடுத்து வாழ்ற உலகத்துல இப்படி கொடுத்து வாழறதுக்குன்னே ஒருத்தர் பொந்துக்கிறீங்களேங்க. ஐயோ நான் மறந்துட்டேன் பாரு. என் ஃப்ரெண்டு அர்ஜென்ட்டா 10000 ரூபாய் கேட்டான். மோதிரம் வச்சு கொடுக்கலான்னு பார்த்தா டைம் ஆகி போச்சே. சரிங்க, என் ஃப்ரெண்டுக்கு யாருக்கிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துட்டு வரேன். நீங்க இங்கே இருக்கிறீங்களா? ஓ இருண்ணா, 10000 ரூபாய் தானே வேணும். இருண்ணா நான் தரேண்ணா. என்ன யார் என்னன்னு தெரியாது, காசு தரேன்றீங்க. உங்களை பத்தி நான் யார்கிட்ட நான் கேட்கணும்? என் 2 கண்ணால பாத்துனேண்ணா. பறந்து உதவி செய்யறீங்களா? கடவுள் என்ன உதவி செய்யணுன்னே படிச்சுக்கிட்டா இருப்பேன். நான் என்ன பண்றது? அண்ணா எதுவுமே பேசாதீங்கண்ணா. இப்பதான் கலெக்ஷன் பண்ணி வந்தேன். இந்த பணத்தை 10000 ரூபாய் எதுவுமே உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுண்ணா. உங்ககிட்ட வாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. டபுளா கொடுப்பேன். அண்ணா என்கிட்ட பணம் இருக்குதுண்ணா. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் எனக்கு ஒரு பெருமையா இருக்குதுண்ணா. ரொம்ப சந்தோஷம். என் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே உக்காந்து இருங்க. போயிட்டு பொறுமையாவே வாங்கண்ணா. யோ சும்மாவே நஷ்டம் இல்ல நீ? நிஜமாவே அடி பண்ண அவ்வளவு பெரிய மனுஷங்கிட்ட போய் காசு கேக்குற? ஐ யாரும் இல்ல, இவன் தான் படுத்துக்கிட்டு இருக்கான். டேய் கந்தா எங்க இருக்கான்? அண்ணா வாண்ணா, ஒன்னதான் பார்க்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். டேய் எத்தனை வாடிடா உன்னை தேடி வர்றது? எப்ப பார்த்தாலும் கதவு பூட்டியே வச்சுங்கடா. அண்ணா உனக்கு காசு ரெடி பண்ணிட்டேனா? ஒரு பரதேசியால அது மிஸ் ஆயிடுச்சுண்ணா. இவ்வளவு நல்ல மனுஷன் வீட்டு பக்கத்துல இருக்கிறாரு. அவர் உனக்கு கொஞ்சம் கூட அறிவுரை சொல்லல. யார சொல்றானா? பக்கத்து வீட்டுக்காரு கந்தா. யாரு? நல்ல மலைன்னு மண்டையை போட்டு இருந்தாரா? ஆமா தங்கமான மனுஷன். நீ கொடுக்க வேண்டிய காசே அவரே தரேன்னாருன்னா பாத்தீங்க. ஓ அவன் பிராடுனா. அவனால தானே உனக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த பணமே போச்சுண்ணா. என்ன மாத்தி பேசிங்கிற? நேர்லயே நான் அவரோட குணத்தை பார்த்தேனே. இல்லோ இப்படிதானா என்னையும் ஏமாத்துறான். 5000 ரூபாய் போச்சுண்ணா. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. நான் வேற 10000 ரூபாய் குத்துக்கிறேன். போச்சு போ. நல்ல பழமா பேசுவான், நல்லவன் மாதிரியே பேசுவான். ஆமாயா, உதவி பண்றதுக்கே பிறந்தவன்னு வேற சொன்னாயா. அதே மாதிரிதான் என்கிட்டயும் சொன்னான். என் ஜோலியவே முடிச்சிட்டான். அவன் இந்த வீட்டுல தானே இருக்கிறான். இப்ப வரன்ட்டு தான் போய்க்கிறான். வரட்டும், நான் பாத்துக்கிறேன். எப்படி வருவான் பாரு. அது யாரும் இல்லாத வீடு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருவான். அப்படி ஓரமா உட்காந்துட்டு ஏமாத்திட்டு போயிருவான். ஐயோ இந்த வீட்டுல கூட அவன் இல்லையா? ஆனா போனா என்ன மாதிரியே ஏமாந்துட்ட நீயும். எங்கதான் கெட்டவங்கிறான்னு தெரியலையப்பா. 5000 வசூல் பண்ண வந்துட்டு இப்படி 10000 ஏமாந்துட்டு போறேனப்பா. ஆனா 500. 500 என்னடா? 1000 ரூபாய் கூட தரேன். 1000 ரூபாய் 10000 ரூபாய் தரேன்டா உனக்கு. 10000 ரூபாவா? எனக்கு ஒரு எமர்ஜென்சி. ஒரு 1000 ரூபாய் கொடு. நாளைக்கே உனக்கு 10000 ரூபாய் கொடுத்துறேன். 10000 ரூபாய் தரியா? இந்த 1000 ரூபாய். ஆஹா
ஏமாறதுக்கு ஆள் இருக்கு போலுக்கு, அதனாலதான் ஏமாந்துறாங்க. 10,000 வாங்கிட்டு முருகர் கோயில கல்யாணம் பண்றவன் தான்.